வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சர்க்கரை நோயாளிகளுக்கான புட்டு ரெசிபி. நம்ம ஏற்கனவே தோசை, இட்லி அந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். புட்டு அப்படின்னாலே அரிசி புட்டு, கேப்பை புட்டு, கோதுமை புட்டு, உப்புமா அப்படின்னா ரவா உப்புமா, இப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இன்றைக்கி கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மியாக உள்ள சர்க்கரை நோயாளிகள் எடுக்கக்கூடிய புட்டு ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 100 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பருப்பு வந்து 1 மணி நேரம் ஊறின பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதை வந்து அந்த தண்ணியை வடிச்சிட்டு இந்த பாசிப்பருப்பெல்லாம் சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் இதில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. பாசிப்பருப்பு நல்லா அரைப்பட்டுரும். அரைக்கும் போது முக்கியமாக இது வந்து நல்லா மையாக வந்து அரைக்கக்கூடாது. ஒரு திருன்னு, அதாவது கொஞ்சம் அரைச்சி அரைப்படாமல் அந்த ஸ்டேஜில் வந்து அப்படி பக்குவத்தில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்து நம்ம இப்போ அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து நறுன்னு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இதே மாதிரி நறுன்னு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதை வந்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுக்கணும். ஆவியில் வேக வைக்கிறதுக்கு நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இப்போ கொதிக்க வச்சுருங்க. இந்த டைமில் இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது எண்ணெய் தடவினா இட்லி பிளேட்டில் நம்ம அரைச்சி எடுத்தால் பாசிப்பருப்பு அதை வந்து ஊற்றிடலாம். எல்லா இட்லி பிளேட்லேயும் நம்ம அரைச்சி எடுத்த பாசிப்பருப்பை சேர்த்துட்டு நம்ம ஆவியில் வேக வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஆவியில் வேக வைக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணியும் கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம இட்லி தட்டை வந்து இதில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது இது வந்து நல்லா ஆவியில் வெந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வெந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துடலாம். லைட்டாக ஆறுனதுக்கப்புறமா இட்லி தட்டிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்குன்னு வந்து நம்ம மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறமா 1-2 இதை வந்து நம்ம உடச்சி வச்சிடலாம். 1-2 உடச்சி வச்சதை மிக்சியில் சேர்த்து ஒரு ஓட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஓட்டக்கூடாது. ரொம்ப ஓட்டினீங்க அப்படின்னா மாவாயிரும். லைட்டாக உதிரியாக வர்ற மாதிரி மிக்சியில் ஓட விட்டு எடுத்துக்கோங்க. அந்த வீடியோ எப்படியும் மிஸ் ஆயிடுச்சு. ஓட விட்டு அந்த புட்டு பருவத்துக்கு, அதாவது நல்லா உதிர்ந்துட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க. மிக்சியில் இப்போ ஒரு ஓட்டு எடுத்து நல்லா உதிரியாக ஆனதுக்கப்புறமா இதில் வந்து துருவின தேங்காய் ஒரு 1/2 கப் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சுகர் கண்ட்ரோலாக இருக்கிறவங்க வாழைப்பழம், அப்புறமா மாதுளம்பழம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம். இப்போ சுகர் வந்து நல்லா கண்ட்ரோலில் உள்ளவங்க இந்த வாழைப்பழம் அது மாதிரி போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லாதவங்க ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சு இதில் வந்து 2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கண்டிப்பாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் தான் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். நெய் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து இந்த புட்டு வந்து நம்ம சாப்பிடும்போது முந்திரி பருப்பு கடிபடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இப்படி எது விருப்பமோ, அதாவது நம்ம தாளிப்புக்கு சேர்க்குறது உப்புமா அது மாதிரி தாளிப்புக்கு சேர்க்குற எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறமா இது கூட பெரிய வெங்காயம் 1, சின்னதாக நறுக்குன பெரிய வெங்காயம் 1, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அப்புறமா நம்ம அந்த மிக்சியில் அடித்து வச்சுருந்தோம்ல பாசிப்பருப்பு புட்டு மாதிரி, அது கூட 1/2 கப் தேங்காய் சேர்த்துக்கோங்க. அந்த 1/2 கப் தேங்காய் துருவலும் அந்த பாசிப்பருப்பும் இதில் சேர்த்து கலந்து விட்டுலாம். உப்பு வந்து ஏற்கனவே நம்ம வந்து வேக வைக்கும் போது சேர்த்துருக்கோம். அப்படியே உப்பு வேணும், டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணால் இன்னும் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு இறக்கி வச்சு நீங்கள் வந்து புட்டு மாதிரி சாப்பிட வேண்டியதான். உண்மையாகவுமே இது வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல் வந்து கூடவே செய்யாது. நீங்கள் இது வந்து இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு இது கூட வந்து 1 கப் இனிப்பில்லாத பால் நீங்கள் குடிச்சிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் சுகர் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல் ஏறிக்கவே செய்யாது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ரெசிபிக்கள் நம்ம சேனலில் நிறையா இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.